நேற்று மயிலாடுதுறையில் ஒரு 19 வயசு தம்பியும் ஒரு 16 வயசு சிறுமியும் ஒன்றா ஒரு கொட்டாய்க்குள்ளே தூக்கில் தொங்கினது வந்து தமிழ்நாட்டையே ஒரு உழுக்கு உழுக்கிடுச்சு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இது தற்கொலையா இல்லைன்னா யாராவது இவங்க 2 பேரையும் சாதிய காரணம் காட்டி கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற ரிப்போர்ட் போலீஸ் தரத்துக்கு முன்னாடியும் 2 பேருக்குமான பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியும் இங்க இருக்கிற பெரிய போராளிங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் விடுதலை சிறுத்தை அப்புறம் போராளி டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு பா ரஞ்சித் அவரு இவங்க எல்லாரும் ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இது வந்து ஆணவ கொலைன்னு ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறாங்க. அது காரணம் என்னன்னா இந்த இறந்து போன 2 பேர்ல அந்த சிறுமி வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. போதும், இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இவங்க வந்து நரேட்டிவ் செட் பண்ணி இங்கே வந்து ஜாதி திமிரு ஜாதி ஆணவம் அதில் தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த வன்மத்தை கொட்டுறதுக்கு வேற என்ன வேணும்? எதை வந்து நீங்கள் வந்து ஆதாரமாக வச்சுட்டு இது வந்து ஒரு ஆணவ கொலைன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 100 இன்ஃப்ளூயன்சஸ் வீடியோ போட்டு பார்த்துருக்கேன். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து கூச்சமே படாமல் அந்த பொண்ணோட பேரை சொல்கிறாரு, அந்த பொண்ணோட வயசை சொல்றாரு, இது காதல்னு சொல்றாரு. போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்கிறது இவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? என்ன தைரியம் இவங்களுக்குலாம்? ஒரு 16 வயசு சிறுமி வந்து ஒரு பையன் கூட பழகிறதுக்கு பேர் காதல்னு சொல்றதும் இல்லை. பெத்தவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு புரியல. இதில் விளங்கவே மாட்டேங்குது. இப்போ பெத்தவங்க வந்து 15-14 வயசுலேயே வந்து 3 வருஷம் காதல்னு சொல்லி அந்த பையனோட பெத்தவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பொண்ணுக்கு 16 வயசுனா 13 வயசுலேருந்தே ஒரு பையன் கூட பழக ஆரம்பிச்சுட்டா வீட்டில் இருக்க பெற்றவங்க போமா டெய்லி போய் லவ் பண்ணிட்டு வா இந்த பாக்கெட் மணி அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை இது தப்பு, படிக்கிற வயசில் படி, 18 வயசுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பையனுக்கு 21 வயசு ஆகணும், அது வரைக்கும் படி, கல்லூரி உன்னை கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம் விவசாய வேலை பார்த்துன்னு சொல்கிறது சரியா? இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிது இந்த சமுதாயம்? ஏன் வந்து இது வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல எந்த சமூகம் வந்து இந்த மாதிரி 18 வயசுக்குள்ள இருக்க பொண்ணும் படிக்கிற வயசுல காதல் வரப்ப அந்த பெற்றோர் வந்து அதை எதிர்த்து பேசினா அதை வந்து ஒரு சாதிய கூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இவ்வளவு வன்மத்தை வந்து கக்கிறது வந்து எதனாலன்னு புரியல. என்ன உங்களுக்கு இதுல வந்து கிடைச்சிருது? நீங்க எல்லாம் வந்து பாவப்பட்டவங்க, நீங்க எல்லாம் ரொம்ப புனிதமானவங்கன்னு சொல்லி இதுல வந்து பேசிக்கிறீங்களா? இல்ல என்ன கிடைக்கல உங்களுக்கு? என்ன பிரச்சனை நடக்குது? இங்க யார் வந்து ஜாதி பார்த்து எல்லா விஷயத்தையும் ஜாதி பார்த்து பண்றாங்க? நேற்று தெளிவா அந்த பொண்ணோட ரிப்போர்ட் வந்து இது தற்கொலை தான் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப ஆணவ கொலை சொன்ன அத்தனை பேரையும் இந்த தமிழக அரசு கைது செய்யுமா? 16 வயசு பொண்ணோட அடையாளத்தை வந்து அந்த பொண்ணோட பேரு போட்டோ வெளியிட்ட அந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரையும் கைது செய்யுமா? பல்ல இழிச்சுன்னு பேட்டி கொடுத்த அந்த கம்யூனிஸ்ட் தலைவர், அந்த விடுதலை சிறுத்தையில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பொண்ணோட பேரு அந்த பொண்ணோட அடையாளத்தை வெளியிட்டவங்களை எல்லாரையும் கைது செய்யுமா? போக்சோன்னு ஒரு சட்டம் எதுக்கு இருக்கு? சரி, எங்களுக்குன்னு பேசுறதுக்கு யாரும் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை, எந்த சங்கமும் இல்லை. அப்படி ஒருவேளை பேச வந்தா ஜாதி வெறியன்ற அடையாளத்தை அடிப்பீங்க. அப்படி ஒருவேளை ஒரு கட்சி பேச வந்தா அது ஜாதி கட்சின்ற அடையாளத்தை முத்திர குத்துவீங்க. இதெல்லாம் காலகாலமா நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ அந்த பையனோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணோட வீட்டை வந்து இடிச்சு அடிச்சு உடைச்சிட்டீங்க. அந்த பொண்ணோட அப்பாவையும் அடிச்சு காயப்படுத்திட்டீங்க. பொண்ணோட சொந்தக்கார ஒரு பையனுக்கு அடிச்சு தலையில வந்து தையல் போற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. இப்ப தற்கொலைன்னு வந்துருச்சுல. பெற்றோர்கள் கண்டிச்சது தப்பா? பெற்றோர்கள் கண்டிச்சதெல்லாம் அவங்க தற்கொலை பண்ணா பெற்றோர்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? புரியல சார். ஒன்று மட்டும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன். இந்த பிற்படுத்த சமுதாயத்தோட சேர்ந்த மக்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து அதை கட்டி கொடுக்கறதுக்குள்ள அவங்க படுற பாடு நிச்சயமா வந்து அதை வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டமான விஷயம். அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். இந்த சோஷியல் நெட்வொர்க் வந்து இவ்வளோ தூரம் வைரல் ஆனதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குறது. தயவு செஞ்சு இதை வந்து இந்த பொதுமக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்ற மாதிரி சாதி வெறியோ சாதியை காரணம் காட்டி நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது காதலிக்கூடாது சொல்றதெல்லாம் சத்தியமா கிடையாது. ஒரு பொண்ணை படிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா விடுங்க தயவு செஞ்சு. அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ஆசை வந்துருச்சுன்னா காதல் வந்துருச்சுன்னா நீங்க போய் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் உங்களே காப்பாற்றிக்க முடியாது. அப்போ நீ போய் பொண்ணு வீட்டில் 16 வயசில் 15 வயசில் 17 வயசில் கரெக்டாக 18 வயசு முடிஞ்சு அடுத்த நாள் இழுத்துட்டு ஓட்டினா எந்த பெத்தம் ஒத்துப்பான் தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க? இந்த போராளிங்கெல்லாம் உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளையே இல்லையா? உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடந்தால் இதே மாதிரி தான் 16 வயசுல போயிட்டு வாமா நல்லபடி அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்களா? கொஞ்சம் மனசாட்சியோட போராடுங்க. ஜாதியை பார்த்து உங்களோட வன்மத்தை கொட்டாதீங்க. இதுக்கு முன்னாடி சிதம்பரம்ல ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. அதனால இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் சம்மதம்ன்றதால இந்த போராளிங்கெல்லாம் வாயில அசிங்கமாக வருது. என்ன 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 பண்ணியிருந்தீங்க? அப்போ நீங்கள் போய் போராடி ஆணவ கொலைக்கு எதுனா சட்டத்தை எழுதுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. இந்த பெற்றோர்கள் இந்த மக்கள் தெரிய போகிறதில்ல, அவங்களுக்கு இந்த புரிதல் வரப்போகிறதும் இல்லை, இவங்களை யாரும் காப்பாற்ற போகிறதும் இல்லை. இந்த ஓட்டுக்காக இந்த அந்த அரசியலை பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் குறிப்பிட்ட கட்சியினர் நாங்கள் சாதியை ஒழிக்கிறோம் சொல்லி அவங்களோட சாதியை காப்பாற்றிக்கிட்டு இந்த மற்ற மக்களெல்லாம் ஜாதி வெறின்ற கூட்டுக்குள்ளே அடைச்சி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்க நிம்மதியை கெடுத்து என்னதான் நடக்க போகுது, இது என்ன மாறப்போகுது தெரியல. முடிஞ்சால் தமிழக அரசு இதை காதல்னு சொல்லி மென்ஷன் பண்ணவங்க அத்தனை பேரையும், அந்த சிறுமியோட அடையாளங்களை வெளியிட்டு அத்தனை பேரையும் மேலேயும் கேஸை ஃபைல் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த போக்சோ சட்டத்துக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். நன்றி. க்ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.